இங்கே பாருங்க, படிக்க சொன்னால் படிக்கலை, ஏர் ஓட்டுனுக்கிறான். அவனை என்னன்னு கேட்கலாம் வாங்க. என்னடா ஏர் ஓட்டு முடிச்சிட்டியா? ஏர் ஓட்டி முடிச்சிட்டியா? படிக்க சொன்னா படிக்கல, நீ ஏர் ஓட்டி முடிச்சிட்டியா? எப்படி நல்லபடியாக இருக்குதா விவசாயம்? நல்லா தான் இருக்குதுமா. கையெல்லாம் கொப்பளம் ஆயிடுச்சு. அன்னைக்கு படிச்சிருந்தா இவ்வளோ கொப்பளம் போடுமா? பாரு, கையெல்லாம் கொப்பளம். என்ன பண்ணுறது, அம்மாவுக்கு சோறு போடணும்ல. அம்மாவுக்கு சோறு போடுறதுக்கோசரம் தான் நீ கஷ்டப்படுறியா? கல்யாணம் வேறு பண்ணி வைக்கிறேன்ற வேறு பார்த்துக்கணும்ல, ஆஹா, குடும்பத்தையும் பார்த்துக்கணும்ல. அதனால தான் கஷ்டப்படுற. படிச்சிருந்தா ஈஸியாக வேலைக்கு போய் சம்பாரிச்சிக்கலாம்ல. படிச்சிருந்தா ஈஸியாக இப்போ வேலைக்கு போய்க்கலாம். ஆ, என்ன பண்ணுறது, எனக்கு படிப்பு ஏறல, அதனால நீ கஷ்டப்படுற, சாணி வர்ற, விவசாயம் பார்க்குற. கஷ்டப்படுறது பார்த்தா விவசாயம் தான் நம்மளுக்கு பிடிச்சிது. ஆ, டீச்சர் கேட்கும்போது விவசாயம் தான் பண்ணுறேன் நான். ஆ, அதெல்லாம் விவசாயத்துலேயே நின்றுட்டேன். விவசாயத்துலேயே இருக்கேன். ஆஹா, உனக்கு விவசாயம் பண்ணுறது பிடிச்சிக்குது. ஆமாம். சரி, இப்போ போட்டால் ஒரு 10 நாள் உங்களுக்கு செடி மாற்றம் தெரியும். எப்படிங்க விவசாயத்தில் எதனா வருமானம் பரவாயில்லைங்களா? விவசாயம் தெரிஞ்சவனுக்கு வருமானம் வரும், தெரியாதவனுக்கு வருமானம் வராது. எப்படிங்க அது உதாரணம் பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவனு மாம்பழம் தொழில் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். என்னைக்கே ஒரு நாளைக்கு பண்ணுறோன்னு தெரியுமா? அப்படிந்தாங்க. போதுமான டவுட் இருக்கா? மருந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறைங்க அடிக்கிறீங்க? மருந்து 7 நாளைக்கு 8 நாளைக்கு ஒரு முறை தான் அடிச்சிடணும், எல்லாம் சொத்தையே வச்சிடும்.